யாழ்ப்பாணத்துல இந்த மாதிரி கருணக்கிழங்க மொறுமொறுன்னு வறுத்து அதுல நான்வெஜ் ஸ்டைல்ல ஒரு தொக்கு செய்வாங்க. சாப்பிட்ருக்கீங்களா? நானும் சாப்பிட்டது கிடையாது. அது என்ன ஏதாவது ஊர் பேர் சொன்னாதான் இன்ட்ரெஸ்டா உள்ள போய் பார்ப்பீங்களா? இது ஷேரன்ஸ் ரெசிபி, வர்த்தான ரெசிபி, கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலி இந்த கருணக்கிழங்குல செய்யற தொக்கு நல்லா சுருன்னு இருக்குங்க. நல்லா மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். கீரை கடையலுக்கு, நல்ல மிளகு ரசத்துக்கு, மோர் குழம்புக்குலாம் அட்டகாசமா இருக்கும். கருணக்கிழங்கு நல்லா மெல்லிசா அரிஞ்சு கொதிக்கிற தண்ணியில உள்ள சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 10 இருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் இல்ல சாம்பார் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு வேக வச்சிருக்கிற கருணக்கிழங்கு உள்ள சேர்த்து கோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தொக்கு செய்யறதுக்குலாம் டைம் இல்லைன்னா நீங்க இந்த ஸ்டேஜோடவே நிறுத்திடலாம். அப்படியே தவால எண்ணெய் சேர்த்து இதை வறுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்தீங்கன்னா கலாசா இருக்கும். சின்ன வயசுல நானும் அண்ணனும் அம்மா கருணக்கிழங்கு வறுக்கிறாங்கனாலே உள்ள போயிடுவோம். முதலே அம்மா கவுண்ட் சொல்லிடுவாங்க, நீ 5 எடுத்துக்கோடா, பாப்பாக்கு ஒரு 6 பீஸ் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். சீரியஸ்லி எந்த சாப்பாட்டுக்கு அதை சைட் டிஷ்ஷா செஞ்சாங்களோ அதுக்கு இருக்கவே இருக்காது. முதலே சாப்பிடுவோம். அப்புறம் அப்பாவுக்குன்னு வச்சதையும் எடுத்து சாப்பிடுவோம். இப்போ கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ இதுல 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதோட இந்த மசாலா தடவணும் இல்லையா கிழங்குல, அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்ததும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம மசாலா கரைச்ச அந்த தண்ணியை உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். ஸோ மசாலாலாம் நல்லா கலந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. அப்போ வறுத்து வச்சிருக்கிற கருணக்கிழங்க உள்ள சேர்த்துக்கோங்க. உள்ள சேர்த்ததும் நல்லா குத்தி விடுங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ நீங்க அந்த கன்சிஸ்டன்சில தாராளமா எடுத்துக்கலாம். பிகாஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கும். ஃபைனலி ஒரு 10 சின்ன வெங்காயம், கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா கடாய் சாதத்தை மட்டும் மிஸ் பண்ணாம பிணைஞ்சு சாப்பிட்டுருங்க. இதை நீங்க அப்படியே தொக்கோட சாப்பாட்டுல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்குங்க. இல்ல இந்த மாதிரி தயிர் சாதத்தோட சாப்பிட்டாலும் திவ்யமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?